இன்னைக்கு இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் அவங்க கொஞ்சம் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான படுதோல்வியை இந்திய அணிக்கு எதிராக அடைஞ்சு WTC ஃபைனல்ஸ்க்கு இனிமேல் அவங்க குவாலிஃபை ஆக முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம இந்தியா தள்ளி விட்டுருக்காங்க. இப்போ இந்த தோல்வியோட சேர்த்து பங்களாதேஷ் அணியின் ஜாம்பவான் கிரிக்கெட் பிளேயராக இருக்கிற ஷாஹிப் அல் ஹாசன் இன்னைக்கு அவர் நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் அவரால் பங்களாதேஷ் அணிக்கு ஏற்பட்ட இந்த மோசமான தோல்வி வலியோட தானும் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தற்போது ஷாஹிப் அல் ஹாசன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவர் தரப்புக்கிட்ட இருந்து வெளியாகிருக்கு. அதாவது பங்களாதேஷ் இதுக்கு முன்னதாக பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் அபாரமான பர்ஃபார்மன்ஸை எல்லாரும் வெளிப்படுத்தி வெற்றி பெற்று சரித்திரத்தை பாகிஸ்தான் மண்ணில் நிகழ்த்தியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக நம்ம இந்திய மண்ணுக்கு வந்த பங்களாதேஷ் அணிக்கு 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையுமே படுதோல்வி. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனாலுமே பங்களாதேஷ் அணி அவங்களால ட்ரா பண்ண முடியல. இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஷாஹிப் அல் ஹாசன் இனிமேல் நான் டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்களில் விளையாட போறதில்ல, இந்திய அணி பக்கம் இருந்து ரவிச்சந்திர அஸ்வின் இந்த தொடரில் எங்களுக்கு தீராத ரண வேதனையை கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம அஸ்வின் அவரை பற்றியும் ஷாஹிப் அல் ஹாசன் பேசி இனிமேல் டெஸ்ட் ஆட்டங்கள் தான் விளையாட போறதில்ல அப்படின்னு அவருடைய ஓய்வு அறிவிப்பை இந்த ஆட்டம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஷாஹிப் அல் ஹாசன் அஃபிஷியலாக அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயம் முன்கூட்டியே நம்ம விராட் கோலி அவருக்கு தெரிஞ்சிருக்கோ என்னவோ தெரில. இன்னைக்கு ஆட்டம் முடிகிறப்பவே பார்த்தீங்கன்னா ஷாஹிப் அல் ஹாசன் அவர்கிட்ட சில நிமிடங்கள் நம்ம விராட் கோலி பேசிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷாஹிப் அல் ஹாசனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விராட் கோலி அவருடைய பேட்டை ஷாஹிப் அல் ஹாசனுக்கு பார்த்தீங்கன்னா பரிசாக நம்ம விராட் கோலி கொடுத்துருக்காரு. அதாவது எந்த பேட் அப்படின்னா இந்த மேட்ச்ல கடைசி நேரத்தில் பேட்டிங்க்கு உள்ள வந்த ஆகாஷ்தீப் நேத்து 2 சிக்ஸர்கள் வரிசையாக அடிச்சிருந்தாரு. அது விராட் கோலி பேட், அவருடைய பேட்டை வச்சு தான் ஆகாஷ்தீப் நேத்து பங்களாதேஷ் அணிக்கு எதிராக 2 சிக்ஸர்களை பேக் டு பேக் பறக்க விட்டுருப்பாரு. அந்த பேட்டை தான், அந்த ராசியான பேட்டை தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி இப்போ ஷாஹிப் அல் ஹாசனுக்கு இனிமேல் அவர் ஆட்டங்கள் விளையாட போறதில்லை அப்படின்னு அறிவிச்சதுமே அவருக்கு பரிசாக நம்ம விராட் கோலி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பேட்டை வாங்கிக்கிட்ட ஷாஹிப் அல் ஹாசன் சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகிழ்ச்சியுடனாகவும் பார்த்தீங்கன்னா அவர் காணப்பட்டார். ஸோ பங்களாதேஷ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாபெரும் லெஜெண்டரி கிரிக்கெட் பிளேயராக இருந்த ஷாஹிப் அல் ஹாசன் தற்போது அவர் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.